நீங்கள் வளர்க்குறீங்க, 15 பேர் வச்சுட்டு இருக்கீங்க, இதுலேயும் பாலிடிக்ஸ் எதுனா? ஏன் இல்லை, பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் மோசமான பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சும்மா கதைக்கு நான் 1000 விஷயத்தை சொல்லக்கூடாது. வேட்டைக்காக பிறந்தது தான், இப்போ அது வந்து வீட்டு நாய் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஷோ நடக்குது, தமிழ்நாட்டு பிரீடுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, பூரா இங்கிலீஷ் நாயாக தூக்கிட்டு ஏசியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தேன். நம்மளே இது கொண்டு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கூட்டத்தை நான் பாட்டு கூட பண்ணி ஊராமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. எனக்கு திடீர்னு ஒருத்தன் கத்தி தீட்டு வந்தால் எல்லாருமே ஓட்ட தான் பிடிக்கும், மான்கராத்தே தான். ஆனால் நம்ம பயில என்னால் நமக்காக உயிரை கொடுக்குறவங்கல்ல, ஏரியாவுக்குள்ளே வந்து பாரு ஒன்று வெட்டி பிடியும் குத்தி பிடியும் சொன்னாலாம் இருக்குது. நான் இந்த வரண்டா அப்படின்னு போனதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு பெரிய கூட்டம் கூடுது அப்படின்னா ஒன்று என்ன இருக்கும், ஒரு கட்சி கூட்டமாக இருக்கும், இல்லை ஒரு ஜாதி கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம எல்லா பேர் வந்து நிற்கிற ஒரே இடம்னா இந்த கண்ணயத்தில். அந்த ஒரு சாதனை வந்து இனி யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதை முதல்ல பண்ணதில் நமக்கு ஒரு பெரிய மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே பார்த்தீங்களா நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம கூட இவங்களும் இருக்காங்க. இவரோட ஓனர் பிரபு அண்ணன், ஆமூர் பிரபு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் மதுரையில். அவர் கூட தான் நம்ம இருக்கோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் 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 தம்பி. வணக்கம் தம்பி. மதிமுகம் சேனல் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் தங்கதுரை சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஃபங்க்ஷனுக்காக உங்கள் எல்லாத்தையும் இந்த டீம் அசம்பிள் பண்ணி இங்கே அனுப்பியிருக்காரு. உங்கள் மூலமாக எங்களோட விழாவும் வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிற அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். மென்மேலும் அடுத்து தொடர்ந்துக்கிட்டே போவோம். இவரோட பேர் என்னன்னா? இவருக்கு பேர் இது வரைக்கும் நம்ம வைக்கலை. சரி, ஓகே. நான் கன்னி சிப்பிப்பாறை அப்படி இல்லை. கன்னி சிப்பிப்பாறைன்றதெல்லாம் வந்து இது இனமெல்லாம் அது ஒன்றும் கிடையாது, அது ஒரு நிறம் தான். சரிங்களா? அது வந்து இந்த கன்னிக்கு அந்த கலர் வந்து சிப்பிப்பாறைன்னுவாங்க, அந்த கலர் வந்து கன்னின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மொத்தத்துக்கு அது வேட்டை நாய், அவ்வளோதான். அது மக்களோட அறியாமை. கன்னி சிப்பிப்பாறைலாம் தனித்தனியாலாம் ஒன்றும் கிடையாது. அது வேட்டை நாய், கலர் வயசாக அப்படி பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். எத்தனை பேர்னா இருக்காங்க நம்மக்கிட்ட? எப்போயும் ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் புல்லட் மாதிரி ஒரு 15 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எப்போயும் ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஓகேண்ணா. இப்போ இவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, எப்போ நார்மல் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலைல வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க, ஈவினிங் வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. இங்கே 15 பேர் இருக்காங்க. எப்படிலாம் ஓப்பனாக தான் இருப்பாங்க, அவங்க திறந்தானே தெரிவாங்க. அதனால் நமக்கு அந்த வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, இது போகிறது, அதுக்கெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அவங்க ஜாலியாக தருவீங்க தானே. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு நிற்க மாட்டேன்றக்கா செயின் போட்டுருக்கோம், அவ்வளோ. மித்தபடி அது திறந்து விட்டேன், அதை போய்ட்டு எதுக்கு இது பண்ணிட்டு கடிப்பாரா? கடிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. கடிக்கிறதுன்னு சொல்லலாம். நாய் கடிக்கணும் வைக்கணும். ஒருத்தரை கடிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாகும்? அதெல்லாம் இல்லை, குலைச்சா போதும், நல்லா குலைக்கும். நான் இல்லாமல் போனால் குலைக்கும். ஓகேண்ணா. இப்போ ஃபாரின் பிரீட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், கடிக்கூடாது ஊசியெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கும் போடுவாங்களா? இல்லை, ரேபிஸ் ஊசி வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். எல்லா நாயும் முன்னாடி போட்டால் பின்னாடி ரேபிஸ் வரக்கூடாது. கடிக்கக்கூடாதுன்ற ஊசி போட முடியாது. வெறி நாய் அது தடுப்பூசி போடுவாங்க, நாய் தடுப்பூசி, அது போடணும். வருஷத்துக்கு ஒருத்தர். இவருக்கு கூட போட்டிருக்கீங்க? எல்லாருக்குமே போடணும். அது நமக்கு நல்லது, நாய்க்கு நல்லது, நம்ம சுற்றாருக்கும் நல்லது. இப்போ இவர் அடிக்கடி அந்த வெறி பிடிச்ச மாதிரி அது மாதிரிலாம்? அந்த மாதிரி வெறி பிடிக்கிறதுன்றது வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். அது வந்து அடிக்கடியெல்லாம் வந்து போகிறதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நாய் காலி தான். வெறின்னு வந்துருச்சுன்னா நாய் காலி தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், வெறி பிடிச்சிருச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதோட தன்னை மட்டும் இல்லாமல் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. மனுஷன், ஆடு, மாடு, கோழி என்ன கிடைக்குது எல்லாத்தையும் கடிச்சு அப்புறம் அதுகளுக்கும் ரேபிஸ் வந்து. இப்போது எல்லாமே ஒரே இனம் தான் சொல்கிறீங்க. இந்த அப்புறம் ஏன் சிப்பிப்பாறை, கன்னி நாய் அப்படிலாம் சொல்கிறேன்? அறியாமையில் அப்படி கிளப்பி விட்றது தான். இப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அந்த கன்னி நாய் திருவிழான்னு வைக்கிறேன்ல, அதாவது என்னென்னா கன்னின்றது பேர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? வேட்டை நாய் திருவிழான்னு வைக்க முடியாது. அதனால் கன்னின்றது பேர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா கன்னி நாய் திருவிழா அப்படின்னு வச்சேனே தவிர மற்றபடி ஸ்பெசிஃபிக்கான இதுக்கெல்லாம் காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேட்டை நாய், அதுதான் உண்மை. அது மக்களுக்கு தெரியாமல் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒன்று தான், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தன் எனக்கு வந்து பேர் வித்தியாசமாக இருப்போம். உங்களுக்கு ரமேஷ் வைக்கலாம், எனக்கு ராஜேஷ் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வச்சதுனால வந்து வேறு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க அந்த மாதிரி வந்துடும்ல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது ஒரு வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து வேறு பேர் வச்சிடுறாங்க. இப்போ இது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த குட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து சிப்பிப்பாறைன்னு ஒரு இனமாக பிரித்து விட்றாங்க, இதை வந்து கண்ணின்னு ஒரு இனமாக பிரிச்சு. அப்படிலாம் கிடையாது.
அதுக்கு நிறத்தை வச்சு பிரிக்கக்கூடாது. ஓகேண்ணா. இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி டாக்ஸை தான் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நாட்டு நாயை? நான் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன முதல்ல வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் அந்த நாயை பார்க்க முடியும். சரிங்களா? அது ஒரு காலம். இப்போலாம் அப்படி இல்லை. டோட்டல் தமிழ்நாட்டில் முக்குக்கு மூளைக்கெல்லாம் ஒன்று இருக்குது. அது பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முதல்ல ஒன்று இந்த சொல்லுவாங்கல்ல, நாட்டு நாயை அழிவுலேருந்து காப்பாற்றுறோண்டு, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அழியலாம் இல்லை. இப்போ நல்லா பெரிய போய் நிற்கிது. எக்கண்டமும் இருக்குது, எல்லா சைடும் இருக்குது. இவரோட வரலாறுன்னு எதனா இருக்கா? இவரோட வரலாறு புவியியல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தம்பி. சும்மா மிகைப்படுத்தி எல்லாரும் சொல்லி வச்சிடுறாங்க. இது வரலாறு புவியியல் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போது வேட்டை நாயினோடனே அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி எந்த ராஜா யூஸ் பண்ணாரா? இல்லை, அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாருமே மீடியா முன்னாடினோடனே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி விட்றாங்க. சரியா? அது நம்ம சொன்னோம்னா உடனே சொல்லுவாங்க, இவருக்கு என்னடா வேலை, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு பாருங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஊத்துமலை ஜமீன்தார் இருந்திருக்கு. அவர் ஒருத்தர் வச்சுருந்துருக்காரு. அவர் தான் ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் மட்டும் வச்சுருந்ததுக்கு தான் ஆதாரத்தை நான் பார்த்துருக்கேன். மித்தாள் வச்சுருந்ததெல்லாம் பார்த்துலாம் ராஜாக்கள் அது இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. இன்னொன்று, நான் அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி போகணுன்னு ஆசைப்படவும் இல்லை. எனக்கு அந்த ராஜாக்கிட்ட எந்த ராஜாக்கிட்ட இருந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு தெரியும். நான் ஒருத்தர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன், அவர் பேர் வேணா தெரியும். மித்தபடியெல்லாம் வந்து இந்த ராஜா கதை, புராணம், வரலாறு அதெல்லாம் இவங்களாம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. சும்மா அந்த புளியை தூக்கிட்டு வந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்துச்சு, அதெல்லாம் சும்மா போய் சும்மா கதைக்கு நான் 1000 விஷயத்த சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வேட்டை நாய்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? முன்னொரு காலத்தில் வந்து அவங்க முன்னொரு காலத்தில் இல்லை, வேட்டை இந்த வனவிலங்கு சட்டத்துகளில் போகிறதுக்கு முன்னாடி முயல் வேட்டைக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு கேம் இருக்கும்ல. இங்கே என்ன மதுரைனா ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி வந்து திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி, இந்த கரூர், இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து அந்த வேட்டையாடுறதுல அவங்க வந்து அவங்க பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களாம் வந்து அது வந்து அவங்களோட இதுலேயே வர்றது, அவங்க பிளட் லைன்லேயே வர்றது. அவங்க வந்து பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த வேட்டை நாய் திருவிழா வேட்டையெல்லாம் போவாங்க. சரி, அவங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதிகமாக. இப்போ காலங்கள் வந்து வனச்சட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப கடுமையான பின்னாடி இப்போ யாரும் அதுக்கு போகிறதில்ல. எல்லோரும் வீட்டு வளர்ப்பு தான். இப்போ யாரும் அதுக்கு போக மாட்டாங்க. வேட்டைக்கெல்லாம் யாரும் போகிறதில்ல. வேட்டை நாயின்றதே வேட்டைக்காக பிறந்தது தான். இப்போ அது வந்து வீட்டு நாய் ஆயிடுச்சு. ஓகேண்ணா. இப்போ வந்து ஃபுட்டுலாம் எப்படின்னா, இப்போது ஃபாரின் ப்ரீட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெடிகிரி அது மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. அரிசி தான். இவருக்குலாம் அரிசி தான். அரிசி மட்டும். அரிசி, பால், அவ்வளோதான். அது மட்டும் தான். ஆமாம், அரிசி, பால், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லணுன்னா அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாம். நான் ராயல் கேனிங் போடுறேன், பெடிகிரி போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு சொல்கிறதுக்குலாம் இருக்கிறத போட்டு வளர்த்துக்கிற வேண்டியது தான். ஆனால் செலவு இருக்குது, எல்லா செலவும் இருக்குது. தடுப்பூசி போடணும், அதுன்னு எல்லா செலவும் இருக்குது. போட்டால் அந்த நாய்க்கு போடுறது விஷயம் பிரதர். விஷயம் ஒன்று தான். நாயின்றது எல்லாம் காமன் தான். நம்ம என்ன சாப்பாடை போட்டாலும் எல்லா நாயும் சாப்பிட தான் போகுது, எல்லா நாயும் வளர தான் போகுது. சரிங்களா? ஆனால் இந்த நாய்க்கு தேவையில்லை, அந்த நாய்க்கு தேவையில்லைன்னா அப்படிலாம் ஒரு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாதத்துக்கு எவ்வளோ நான் செலவாகும் இவங்க எல்லாருக்கும் சரி? மாதத்துக்கு எப்படி போனாலும் அதுக்கு இது வரைக்கும் கணக்கு பண்ணதில்லை. என்ன பால் நம்ம பண்ணையிலே கறந்துக்கிறோம். அதனால நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக எய்ம் பண்ணதில்லை. இதுக்கு என்ன செலவழிக்கணும்னு இது வரைக்கும் நான் யோசிச்சதும் கிடையாது. நீங்கள் என்ன கால்குலேஷன் போட்டு பார்க்குறீங்க? இப்போ வந்து நான் வந்து இப்போ இவரை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்? எப்படி போனாலும் நீங்கள் நல்லா செலவழிச்சா அது உங்களோட தகுதியை பொறுத்தது. நீங்கள் எவ்வளோக்குன்னா ஒரு நாளைக்கு 300 கூட செலவழிக்கலாம், 200 செலவழிக்கலாம், 100 செலவழிக்கலாம். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு வாழ்கிற அளவுக்கு தான் அந்த நாய்களோட இது. சரிங்களா? நீங்கள் 10 வச்சு கூட வந்து அந்த நாயை பார்த்துடலாம். தினமும் 2 முட்டையை போட்டு கூட, முட்டை கொஞ்சம் சோத்தை போட்டு விட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம். சரிங்களா? பால் இருந்துச்சுன்னா பாலை ஊற்றி போட்டாலும் சாப்பிட்ருவோம். ஆமாம். இப்போ என் வீட்டிலலாம் உங்கள் சென்னைக்காரர் தான், குமரவேல்னு சொல்லிட்டு, அவங்க வளர்த்த நாய். அவங்க கேரட் பீட்ரூட்டாக போட்டு வளர்த்துருக்காங்க. அது சைவம் தான் சாப்பிடுது. அப்படியா? ஆமாம், அது சைவ நாயாக இருக்குது. என்ன இப்போ நான்வெஜ் போட்டால் சாப்பிடாதா? அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்காகவே கேரட் பீட்ரூட்டாக வாங்குறதா இருந்துச்சு. நானே சாப்பிட மாட்டேன். அப்புறம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக சரியாயிட்டாப்புல மாற்றிட்டோம். இப்போ நான்வெஜ் தான். இப்போ இவரெலாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான்வெஜ் தானே? இதெல்லாம் கரெக்டாக ஒரு 25 நாள் குட்டியில் தாயோட சாப்பிட விட்டுறோம்ல, அப்போ இருந்தே நான்வெஜ் தான் எல்லாமே. நான் சரி, ஓகே. எப்போத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணீங்க நம்ம நாட்டு நாயை வளர்க்கலாம்? எப்படி இந்த ஐடியா எதனால வந்துச்சு உங்களுக்கு நம்ம நாட்டு நாயை வளர்க்கணும்? அப்படிலாம் அதாவது என்ன சொல்கிறது, நம்ம மிகைப்படுத்தி சொல்லணும்னா எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டன் காலத்துலேருந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா 4 வருஷம் தான்.
சடனாக உள்ளே வந்தேன், வளர்க்கணும்னு தோணுச்சு, வளர்த்தேன். இந்த மாதிரி இந்த நாயை ஒரு இடத்துல போய் ஒரு ஷோ நடத்தும்போது போய் பார்த்தேன். ஒரு மூலையில் கட்டி போட்டிருந்தேன். நாய்க்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன். என்னடா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஷோ நடக்குது, தமிழ்நாட்டு பிரீடுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, பூரா இங்கிலீஷ் நாயா தூக்கிட்டு ஏசியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தேன். நம்மளே இது கொண்டு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து நான் பாடு வச்சு விட்டேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம நாயை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இது மாதிரி பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா ஸ்டார்டிங்கில்? இல்லை, நான் இன்ன வரைக்கும் நாய் வளர்த்துட்டு தான் இருக்கேன். நான் அந்த பண்ணை வச்சு அந்த எண்ணத்துக்கெல்லாம் நான் இது வரைக்கும் போகல. பண்ணை வச்சு நான் வந்து இப்படி ப்ரீட் பண்ணுறேன், அப்படி ப்ரீட் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி சொல்கிறது, என்னை சுற்றி எப்போயும் ஒரு 10-15 ஆள் இருக்கணும் அப்படின்னு இருக்கப்ப மித்தாள் கூட பண்ணி ஊராமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். எனக்கு திடீர்னு ஒருத்தன் கத்தி தீட்டு வந்தால் எல்லாருமே ஓட்டம் தான் பிடிக்கணும், மான் கராத்தே தான். ஆனால் நம்ம பயில என்னால் உள்ளே நிற்பாங்க இல்லை கூட நம்ம கூட, என்னடா நம்ம ஓனர் அட்டாக் பண்ணுறான்னு. எப்படி போனாலும் அந்த ஒரு கொஞ்ச நேரம் போதும்ல, நமக்காக உயிரை கொடுக்குறவங்க இல்லை, அந்த மாதிரி பசங்க. அதனால எப்போ பார்த்தாலும் ஒரு 10-15 நாயோடு இருந்து பழகினாலும் தனிமையில் வந்து இவனை உட்காந்து நாயை பூரா அவுத்து விட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டோம்னு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ரசனைகளை போகணும், அப்படி கொண்டு வந்து விட்டுட்டு அப்படி போகணும். ஒன்றை வளர்த்தா இன்னொன்று தோணும், இதை காட்டி இன்னொன்று பெட்டராக உருவாக்கணும், அப்படி உருவாக்கி நிறைய நாய் ஆகிடுச்சு. நான் பார்க்க சொல்லி கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன். பயத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பச்சை புல் அது ஒரு எகிர்னா அவ்வளோதான் போலது. நான் இது மாதிரி எதனா சம்பவம் நடந்திருக்கா? இவங்க எதனா வேட்டையாடி யாருன்னா போய் கடிக்க போய் கடிக்க போயின்னா அந்த முதல்ல ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தேன். ஆமாம், ஒரு ரோஷன் ஒரு நாய். அவர் வெளியில் வந்தாப்புல இந்த ரோட்டில் நடுவில் எண்டுக்குறாப்புல, இங்கிட்டு இருக்கவங்களும் யாரும் வர முடியாது, அங்கிட்டு இருக்கவங்களும் யாரும் வர முடியாது. இங்கிட்டு விட மாட்டார், இங்கிட்டு விட முடியாது. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு எப்போ நாய் வெளியில் நிற்கிது பார்ப்போம்னு, அது ஒரு டைப்பு. எத்தனை நாய் எல்லாரும் எல்லா நாயும் சும்மாலாம் போய் கடிச்சிட்டு இருக்காது, அவங்க குழச்சிட்டு ஓடி போயிருங்க. அப்புறம் ஓகே, நான் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி நாட்டு நாய்கள் வாங்கணுனாலே ஒரு டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கேள்வி தான், நம்ம வாங்குறது உண்மையான நாட்டு நாயா? ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு இதுதான் நாட்டு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல. ஸோ அதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான் நாட்டு நாயின்னு வாங்குறது? நாட்டு நாயின்னு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மோசடி பண்ணுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. சரியா? முதல் விஷயம் வந்து நம்மளால் நேரில் போகிறது கிடையாது. நாய் வாங்குற யாருமே வந்து இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னா சென்னையிலேருந்து ஃபோன் அடிப்பீங்க, ஃபோன் அடித்து குட்டி அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவீங்க. யாருமே வந்து ஃபாதர் இதுதான் மதர் இதுதான்னு பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே ஆன்லைன் பர்ச்சேசிங் தான், ஜொமேட்டோவில் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கணும் வீட்டுக்கு, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால அவங்கள ஏமாத்துறாங்க. இப்போ நாங்கள் போகிறோன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. இப்போ நம்ம இதுன்னு இதான் தகப்பேன் அப்படின்னா இதான் இந்த நாய்க்கு தான் இந்த நாய் பிறந்திருக்கா, இந்த நாய் இது கரெக்டாக வருதா, இதுக்கு முன்னாடி பிறந்த குட்டி எப்படி இருக்குது, அதோட குட்டி யார்கிட்ட போயிருக்கு. அதே மாதிரி இப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு 3 மாதம் குட்டியை பிடிச்சிட்டு 1.5 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை நம்ம கணக்கு பண்ணுவோம், ஓ இது இருக்குமா அப்படின்ட்டு. இன்னொன்று சிம்பிளாக என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்கல்ல, ஃபோட்டோ அனுப்பினோடனே மேட்டிங் டேட் பார்க்கணும். டீட்டெயில்ஸில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். மேட்டிங் டேட் வந்து இன்றைக்கி இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 60 நாள் 65 நாள் தான், அந்த டேட்டுக்குள்ளே அது பிறந்திருக்கா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து யாருமே ஃபோட்டோ காமிப்பாங்களே தவிர இந்த தேதியில் தான் மேட் பண்ணணும்னு அந்த டீட்டெயில்ஸை போட்டு விட மாட்டாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ திரைப்பிரபலங்கள் பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ரீட் வேணும், ஏன்னா உங்களுக்கு காவலுக்கு நிறைய ஒரு கெத்து கூட இருக்கும்ல, ஏன்னா வேட்டை நாய் வேறு இல்லை, அந்த மாதிரிலாம் நான் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? நமக்கு வந்து நம்ம திரைப்பிரபலங்கள் பொலிட்டீஷியன்ஸ் இந்த சரௌண்டிங்கில் எதுக்குலேயுமே போக மாட்டோம். ஆமாம், நம்ம வளர்க்குறது வந்து நமக்கு நார்மலாக இருக்க மக்கள் தான் நமக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மேலே இருக்கவங்கள்ட்ட பழகுறதுக்கே பயம். ஆமாம், நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட பழகுறதுக்கே பயம். அந்த அவங்க பழக்கம். ஏன்னா நம்ம ஃபோன் அடிச்சோடனே அட் டயத்தில் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு நாய் நல்லா இருக்கான்னு கேட்குற கூட மேனேஜரை பிடிச்சி அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி எடுக்கணும்னுவாங்க. அதே மாதிரி ஃபோன் எடுக்கிற பழக்கமே இருக்காது. ஆமாம், எமர்ஜென்சி நான் நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன், அதில் யாரான்னு சொல்ல விரும்பலை. நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன், அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கு நமக்கு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்ககிட்ட வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த நாய் மேலே ஒரு ஆர்வம். ஃபோன் அடித்தா நானே எங்கே இருக்கீங்க அப்படின்னு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அடித்தாலும் வந்து நிற்பாங்க ஜல்லுன்னு. அதுதான் பழக்கம். இந்த இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா. அதனால் நான் அந்த இதில் கூட ஃபோக்கஸ் போக மாட்டேன். நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுக்கு தான் பார்த்து கொடுப்போம். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து. ஆமாம், இப்போது நம்ம நாட்டு நாய் சேல் பண்ணுறீங்க, அது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ நீங்கள் வளர்க்குறீங்க, 15 பேர் வச்சுட்ருக்கீங்க, இதுலேயும் பாலிடிக்ஸ் எதுனா? ஏன் இல்லை, நான் சந்திச்ச அளவுக்குள்ள யாருமே இதில் பாலிடிக்ஸை சந்திச்சிருக்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு ஃபேஸ்புக்கில் முதல்ல ஒரு நாய் வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ போட்டேன். அந்த ஃபோட்டோவை பார்த்து கிண்டல் அடித்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஷோவே நடத்திக்கிட்டு இருக்கேன். வீம்புக்கு நடத்தினது தான் அதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கு. ஏரியாவுக்குள்ளே வந்து பாரு, ஒன்று வெட்டிப்பிடியும் குத்திப்பிடியும் சொன்னாலாம் இருக்குது. நான் இந்த வரேன்டா அப்படின்னு போனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். கூட இருந்தே ஒருத்தன் குழி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் சொல்லுவேன் அண்ணன் மாதிரி முடியுமா, அவர் தங்கமான ஆள்னு. அடுத்த வட்டம் சொல்லுவேன் அவன் மோசமான ஆளுன்னு. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாலிடிக்ஸ். என்ன பாலிடிக்ஸ், எல்லாத்தையும் மோசமான பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் இதயத்தை கழட்டிட்டு போகிற பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மோசமான ஆளாக இருக்காங்க. ஓகேண்ணா,
இந்தியா லெவலில் நாட்டு நாய்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மதுரை ஆம்பூரில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஆமாம். ஓகேவா? அதுவும் 4 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ பாருங்கள், நாங்களாம் வந்திருக்கோம், பெரிய அளவுக்கு போயிருக்கு. அதுவும் 5 ஸ்டேட்ஸ்லேருந்து டாக்ஸு அந்த ஓனர் எல்லாருமே வராங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஐடியா எப்படிண்ணே வந்தது? ஐடியா எப்படி வந்ததா? உண்மையிலே நான் பாட்டுக்கு சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எல்லா பேரும் என்ன சொல்கிற, அந்த நேரத்தில் ஆர்வம், புதுசு பூரா பழக்கம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணலானே, நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு இழுத்து விட்டானே. அப்புறம் நீங்கள் டான்னு, நீங்கள் பெரிய டான்னு, உங்களால் முடியும்னு சொல்லி தேர் இழுத்து தெருவில் விட்டு பூரா ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஒருத்தனே அந்த தேரை என்னென்றா இழுக்கிறேன்னு ஒரு சேச்சி பேச்சு தள்ளின மாதிரி அப்புறம் நம்ம முயற்சியில் அப்புறம் இப்படி கொண்டு வந்துட்டேன். சொல்லி கிளப்பி விட்டு ஓடி போயிட்டேன் நிறைய பேர். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அதுக்கடுத்து உள்ள செலவழிவுலாம் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் அந்த முதல் வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்கள் வளர்க்கணும், எப்படி முதல்ல நாய் வளர்க்கணும், எல்லாமே கற்றுக்கிட்டதுனால நமக்குன்னு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா வச்சுருப்போம்ல. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரெடி பண்ணேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பையன்லாம் அப்படியே கில்லி மாதிரி அப்படி ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த டீம் மூலமாக தான் அவ்வளோ தூரம் போகுது. இப்போயும் ஸ்டில் நான் 5 வீசா செலவழிக்க கிடையாது. சும்மா சொல்லுவாங்க எல்லா பேரும், இவர் தான் செலவழிச்சா நடத்துகிறேன். ஆனால் 5 வீசா கூட செலவழிக்கல, பூரா அவன் பசங்க தான் செலவழிக்கிறேன். நம்ம ஆர்கனைசர் இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நடக்குது. நம்ம ஆர்கனைசர் தான், பசங்க தான் முழுக்க செலவழிக்கும். நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பசங்க, ஊர் மக்கள் எல்லாம் பசங்களாம் சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம அதாவது நான் என்ன காமிக்கிறோனோ அதான் எனக்கு திருப்பி கிடைக்கும். நான் அன்பையும் பாசத்தையும் விதைச்சேன்னா எனக்கு திருப்பி அதான் கிடைக்க போகுது. நான் வெறுப்பையும் விவாதத்தை வளர்த்தோம்னா அதான் எனக்கு திருப்பி வரப்போகுது. நம்ம நல்ல பாசத்தோடு எல்லாரோடையும் பழகுறதுனால எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம். என்கிட்ட பழகுனாலே நம்மகிட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ஃப்ராங்காக இருந்தால் நம்மளும் நல்லாயிருப்போம். எங்களை உண்மையாக பழகிட்டீங்க அப்படின்னா நம்மளாம் வந்து அந்த கர்ணன் நட்பு மாதிரி. அது நீ ஊருக்கு உலகத்துக்கு கெட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது ஊர் உலகத்துக்கு பிரச்சனை, உன் கூட இது வரைக்கும் இருப்போம். அதான் நம்ம பழக்க வழக்கம். அப்படிப்பட்ட டீம் தான் நம்ம கூட இருக்க முடியும், மித்தாலாம் நம்மளோட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட டீம் வச்சு தான் அந்த ஃபங்க்ஷனே நடக்குது. ஓகே, நான் இந்த ஜென்ரேஷன்லேயும் ஊர் மக்கள்லாம் இவ்வளோ ஒன்றா நின்று பண்ணுறீங்க, எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கு என்னென்ன காரணம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வந்து சொந்த பந்தம்லாம் சும்மா அப்படி இப்படின்னுவாங்க. நம்ம நடந்துக்கிற விதத்தை ஒரு இப்போ எங்கள் அக்கா தங்கச்சி எங்கெங்க கட்டி கொடுத்து வச்சது இந்த ஊர்லேருந்து எல்லாரும் கல்யாணம் 50 பேர் இந்த டாக் ஷோக்கு வந்திருக்காங்க. என் திருவிழாவை கூட வந்திருந்தாங்களா என்னன்னு தெரியாது, எல்லா பேரும் இதுக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் 80 பேர் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பழைய நீங்கள் அந்த இதை பார்த்துருப்பீங்க. முன்னொரு காலத்தில் கிராமத்தில் இப்போலாம் யார் வீட்லையும் பார்க்க மாட்டாங்க, நேராக கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ காலையிலேருந்து 80 பேருக்கு சமைக்கிறாங்க, வைக்கிறாங்க. அதான் உங்கள் ஊருக்குள்ளே வந்தோம், எந்த ஒரு கட்சி கொடியும் இல்லை, ஜாதி சின்னமும் இல்லை, அதுதான் உங்களோட பவர். கண்டிப்பாக அது எந்த காலத்தில் இன்னும் இல்லை. நீங்கள் இன்னும் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, இந்த கட்சி கொடியோ இந்த ஜாதி கொடியோ இந்த ஊரில் ஒரு நாள் பறக்க மாட்டோம். அது வேணாம் பிரதர். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் போய்கிட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இந்த நாயை வச்சு 1000 பாலிடிக்ஸ் வரும், அதான் இதான்னு பார்ப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு பெரிய கூட்டம் கூடுது அப்படின்னா ஒன்று என்ன இருக்கும், ஒரு கட்சி கூட்டமாக இருக்கும், இல்லை ஒரு ஜாதி கூட்டமாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ அவங்கள மதம் சார்ந்து அப்படி இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம எல்லா பேர் வந்து நிற்கிற ஒரே இடம்னா இந்த கண்ணயத்தில் மட்டும். அந்த ஒரு சாதனையை வந்து இனி யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதை முதல்ல பண்ணதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகேண்ணா, நாங்கள் லொக்கேஷன் பார்க்கறது 1 வீக் முன்னாடி வந்திருந்தோம். ஆமாம். அப்போ மதுரை ஆம்பூர் இதை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், ஜல்லிக்கட்டில் ரொம்ப பேர் போன ஊர், அங்கே ஒரு மாடு இருந்தது, அந்த மாடை அந்த ஊருக்கே அந்த மாடு தான் ஐடென்டிட்டி அப்படின்லாம் சொன்னாங்க. 2 மாடா? 91லேருந்து 95 அந்த மாடு இறந்துச்சு. அது ஆம்பூர் முட்டுவாள்னு சொன்னாலும் நல்லா தெரியும், ரொம்ப ஃபேமஸான மாடு. ஆமாம், அந்த ஜல்லிக்கட்டு மாடு இப்போ இருக்க மாதிரிலாம் இருந்தால் ப்ரைஸ்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் எம்பிட்டு வாங்குறது. அதுக்கடுத்து ஆம்பூர் செவலைன்னு நல்ல ஒரு ஃபேமஸான மாடு, 2மே இயற்கை எழுதிருச்சு. அது இருக்கும்போது நல்ல ஃபேமஸ்ஸு. அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா கபடி, அடுத்த கட்டமாக கபடி வந்து அது நம்ம ஊரோட தேசிய விளையாட்டு மாதிரி. அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம். தோல்வின்றது ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தில் நம்ம இது வரைக்கும் வளரல. ஏன்னா இன்றைக்கி நேரத்தில் எங்கள் மூதாதையர்லேருந்து எல்லாருமே அந்த கபடி விளாண்டுட்டு வராங்க. வெற்றின்றது மட்டும்தான் இலக்காகவே இருந்திருக்குமே, தோல்வின்றது வந்து மனசு எங்களால் சகிச்சுக்கிறவே முடியாது. தோத்துட்டோம்னா அடுத்து எப்படி ஜெயிக்கிறேன்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், அது கபடி வந்து பார்த்துருப்பீங்களா உள்ள டிராஃபிக்லாம். அதுலேயே வந்து ஒரு யூனிட்டி என்னென்னா எல்லா இடமே பொதுவாக தான் வைக்கணும். யாரும் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்றைக்குமே பொதுவாக ஒரு டீமாக சேர்ந்து விளாண்டது அது டீமாக தான் இருக்கணும் என்றைக்கும். அது அவங்க இருந்து சொல்லிட்டாங்க, அப்படியே நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஓகேண்ணா, ஜல்லிக்கட்டு கபடி சொல்லிட்டீங்க, அந்த கோப்பெல்லாம் பார்த்தோம், ஃபோட்டோவும் பார்த்தோம், அதிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மல்யுத்த வீரர்னு ஒருத்தர் இருந்தாராமே, அதுவும் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இருந்தாராமே. அது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஆசிரியர் நம்மகிட்ட சொன்னார். நாமூர் மல்லர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள் இருந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் பிறக்கிற எல்லாருமே கொஞ்சம் வீரியமாக தான் இருப்போம். யார் வந்து அப்படி
அந்த ஒரு எப்படி சொல்ல எதை கண்டும் பயந்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சுபாவமே வராது. நம்ம மண்ணில் பிறந்த எல்லாருமே கொஞ்சம் போல்டாகவே இருப்போம்னா ஆரம்பத்துலேருந்து அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வம்சாவளிகள் எல்லாருமே வந்திருக்கோம். இருக்குது ஒரு இது இருக்குது, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் சொன்னார். ஓகேண்ணா. இப்போ ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த டாக்ஸுக்கு வந்து லைசன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாய்க்கும் இருக்கா? இல்லை ஆக்சுவலாக நம்மளே பஞ்சாயத்து போர்ட்டில் இது வாங்கணுமே. நாய் வளர்க்கணும்னு சொன்னால் நம்மளும் ரசீது போடணும், எல்லாம் வாங்கணும். பஞ்சாயத்து போர்ட்டில் வாங்குகிறோம். அவங்களுக்கு வந்து கேசி கெனல் கிளப்பு இதில் போய் சர்டிஃபிகேட் போடுவாங்க, சிப்பு வச்சு சர்டிஃபிகேட் போடுவாங்க. அவங்க ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு போனால் நம்ம தான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தான் தனிப்பட்ட ஆளாச்சு. நம்மளே ஷோ நடத்துவோம், நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளேலாம் போகிறது. சரி, ஓகேண்ணா. இப்போ ஃபாரின் ப்ரீட் டாகு இது வந்து நம்ம நாட்டு நாய்க்கானால தான் நாட்டு நாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ தெருநாய்க்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, தெருநாய்க்கள் வந்து நாட்டு நாயா? அது எப்படி? அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நாயின்றது எல்லாமே ஒரு காலத்தில் மனிதனோட காட்டுக்குள்ளே இருந்து வரும்போது இந்த ஜீவன்கள் மட்டும் நம்மளோட நம்பி வந்தது. சரியா, காட்டு விலங்குகளாக இருந்து எல்லாமே நம்மளோட வரும்போது நம்பி வந்தது. மனிதன் தன்னுடைய தேவைக்கு இருந்தது போக அப்புறம் ஆசைக்கு வளர்க்குறேன், தெருவில் தூக்கி போய் விட்டுறா, அதனால் அது தெருநாய். மித்தபடி எல்லாமே நாட்டு நாய் தான். என்ன ஒன்று, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மிக்ஸ் பிரீட் ஆகிட்டே இருக்கும். இதில் அதில் விழுவும், அதில் விழுவும். ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்திருக்கும். கலராக இருக்கும், சைஸ் வேரியன்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரே அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். அதுதான், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக் ஃபெஸ்டிவல் பண்ணுறீங்க, 4 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்க, நாட்டு நாயை ஊக்குவிக்கும் விதமாக பண்ணுறீங்க. ஆமாம். கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது? கவர்மெண்ட்டில் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணலையே. நமக்கு எந்த ஒரு அங்கீகாரம்லாம் அப்படிலாம் ஒன்றுலாம் கிடைக்கலாம் இல்லை. நம்ம 4 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணலை. மொதல் விஷயம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணல. அதற்கான பாதை எப்படி போகணுன்னு கூட நமக்கு தெரியல. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஷோ நடந்து நம்ம வந்து எப்படின்னா ஒட்டுமொத்த மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறோம். எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை என் வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிற மாதிரி தான் வச்சுட்ருக்கேனே தவிர நான் அதை வந்து பெருசாலாம் நினைக்கல. அவங்க வந்து ஊக்குவிக்கணும், நம்ம இப்படி நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதற்கான பிரதிபலன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். ஓகேண்ணா. இப்போ நாட்டு நாய்கள்லாம் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க, ஓகேவா? இதில் வந்து இந்த விஷயம்லாம் இன்னும் மாறாமலே இருக்குது, அந்த மாதிரி எதுனா இருக்கா? ஆமாம், இந்த முட்டாள்தனமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இதில் வந்து இந்த நாய் வளர்ப்பில் வந்து ஜாதியை கொண்டுக்கிட்டு வந்து இங்கிட்டு மாற்றி சண்டை போடுறது. ஜாதினா நாயோட ஜாதி. நாய் எதுவாடு சும்மா தான் இருக்குது, மக்கள் தான் குலைச்சிக்கிட்டே இருக்கான். ஆமாம், நாயை வச்சு சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் எனக்கு கடந்து போயிடணும். இன்றைக்கி போகிற காலத்தில் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கணும். சந்தோஷமாக இருக்கம்மா, நமக்கான ஆயுட்காலம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருப்பேன். நான் அவங்க நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் என்னோடய ஆயுட்காலம் சங்கின்னு குறைஞ்சி போயிட்டுருக்கு. இதில் போய்ட்டு எதுக்கு அடுத்தவனோட சண்டை சச்சரவு போட்டி பொறாமல். இப்போ கர்நாடகாவில் வந்து அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, முதல்வண்ட அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அவங்க வந்து அந்த ப்ரீடை இது பண்ணி மேல் நோக்கி கொண்டு போகிறாங்க. இங்கே அது செய்கிறக்கெல்லாம் ஆள் கிடையாது. நீங்கள் இப்போ நான் அந்த ஒரு ஷோ நடத்துகிறேன், என்னை எப்படி கவுக்கலான்னு தான் 4 பேர் பார்க்குறேன். என்னென்னா போட்டி பொறாமல் இதுதான் வளர்ந்துட்டுருக்கே தவிர மித்தபடி வந்து ஒன்றும் சிறப்பாக இல்லை. இதெல்லாம் மாறணும். ஒரு விஷயம் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் யார் ஷோ நடத்தினாலும் நான் போவேன், முதலாக போய் எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம நடத்தும் போது நிறைய பேர் வந்து ஒரு இதாக நினைப்பாங்க. அவங்க நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்கும்போது 4 பேர் 5 பேர் நினைக்கிறத பற்றி நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். ஓரளவுக்கு பெரும்போக்காக போகணும். தைரியமாக அதை வேறு அடிக்கிறீங்க. இல்லை, அதை அடிக்க நம்ம பார்த்து வளர்ந்த பய தானே அவெல்லாம், சின்ன பய. ஓகே, நான் லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வீடியோலாம் போட்டுருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுதான் நமக்கு. நீங்கள் கேட்டிங்களே கொஞ்சம் முன்னாடி என்ன கிடைக்குதுன்னு, அந்த ஒரு பெரிய ஊக்குவிப்பு அவங்கெல்லாம். சரி, ஏன்னா அவங்க ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க. நமக்காக நேரம் ஒதுக்கி எல்லாருமே வந்து பண்ணாங்கல்ல. அவங்க எல்லோரும் வந்து அது நம்ம ஊரை பற்றி பேசும்போது என் பேரை சொன்னப்போ கூட எனக்கு சந்தோஷம் இல்லையா, ஊரை சொல்கிறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் அந்த மீடியா மூலமாக என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே. ஆனால் கேட்டோன்னே யாருமே தவிர்க்கலை. உடனே ஒரு சில நான் கூட நினச்சேன் செலிப்ரிட்டிஸ்னால் கொஞ்சம் தலைக்கணமாக அப்படி இப்படி இருப்பாங்க, ரொம்ப எடிட் பண்ணுவாங்கன்னா, அப்படிலாம் யாருமே எதுவுமே செய்யலை. உடனே பாவம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இவரெல்லாம் எப்படி நான் குளிப்பாட்டுவீங்க? வாரத்துக்கு ஒரு முறையா, டெய்லியுமா? ஏன்னா நாங்களே பார்த்தோன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறோம். ஸோ இவரெல்லாம் எப்படி குளிப்பாட்டுறீங்க? இல்லை, இங்கே வந்து என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் ரெகுலர் அந்த ஃபங்க்ஷன் பிஸியில் தான் இப்போ நாயெல்லாம் அதிகமாக பார்க்க மாட்டாச்சு. இல்லைன்னா காலைல மதியம் எப்போ வராங்களோ அப்போ தண்ணிக்குள்ளே இழுத்துருவாங்க. இதுகளை வந்து தண்ணிக்குள்ளே நான் போக மாட்டேன், நட முடியாது. அதெல்லாம் ஒரு நாய் இறங்குச்சுன்னா இல்லைனா இறங்க குளிக்க அப்படி கூட்டணும். உங்களுக்கு அது ஃப்ரீயாக தானே இருக்குது, தலைக்கு மேலே கம்மா இருக்குது. அதுக்கு நமக்குள்ளே வந்து தேவைன்னா வந்து படுத்துக்கிறோம், அப்புறம் குளிச்சுக்கிறோம், பரண்டுக்கிறோம், போயிடும். இப்போ இவங்களுக்கு ஷாம்பு அது மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்களா? வாங்கி போட்டால் நம்ம அதை என்ன ஆகுறது, ஷாம்பு வாங்கி போட்டுட்டு அதெல்லாம் ஒரு நாய் 2 நாய் ஆசைக்கு வளர்க்குறவங்க ஷாம்பு, பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு எல்லாம் போடலாம். நம்ம அதெல்லாம் போட முடியாது.
அட அதெல்லாம் தேவையில்லைங்க. முதல்ல நாய் குளிக்கணும்னே நாய்க்கே தேவையில்லையா, நம்ம தான் குளிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், மனுஷங்களே நாய் மாதிரி குடிக்காம இருக்காங்க. சும்மா நம்ம சொல்லலாம் பிரதர், எல்லாமே நம்ம ஆசைக்கு நம்ம வளர்க்குறோம். அவங்க இப்போ சென்னையில் ஒரு டீம் இருக்குது, சென்னை கனி டீம் சொல்லிட்டு, நல்லா பரவாயில்ல. சென்னைக்குள்ளே அவ்வளோ நாய்களை வீட்டுக்குள்ளே வளர்த்தாலும் அவ்வளோ டீசெண்டாக வளர்த்துருக்காங்க. பாதையை தாண்டாதே. பெங்களூர்ல ஒரு நாய் பார்த்தேன், பரமேஸ்வர் அவர் ஒருத்தர் வளர்த்துருந்தார். அது கரெக்டாக போனோன்னு லிஃப்ட்டில் ஆப்ரேட் பண்ணுது இந்த நாய். உள்ளே போனோன்னு சூப்பராக வளர்த்துருக்காரு. நீங்கள் எங்களுக்கோசம் ஒத்தையில் வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இல்லை ரெண்டு ஏன் சார்போம் இந்த திருவிழா வந்து மேலும் வெற்றி பெற அடுத்த வருஷமும் நாங்கள் இதை கலந்துக்கணும். இதை காட்டி இன்னும் பிரம்மாண்டமாக அசுர வளர்ச்சியோடு வந்து கலந்துக்குருவீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நான் உங்களை மீட் பண்ணணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ஏன் சார்பாக, எங்கள் டீம் சார்பாகவும், எங்கள் மதிமுகம் டிவி சேனல் சார்பாகவும் நன்றி. ரொம்ப நன்றி.